நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு வேலை செய்யுது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வேலை இருந்தாலும் அந்த எல்லா உறுப்புகளையும் சேர்த்து வச்சு நம்மளை இன்னொருத்தங்கிட்ட அழகாக காமிக்குது அப்படின்னு சொன்னோம்னா கால். இந்த காலால் நல்ல நாம் நிமிர்ந்து நிற்கும் பொழுது மற்றவங்க நம்மளை நல்லா பார்க்க முடியுது. அப்போ இந்த காலுக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். வேதாத்ரி மகரிஷி அவங்க எளிமையான பயிற்சி கொடுத்துருக்காங்க. கால் பயிற்சிங்கிறதுல சில மூமெண்ட் மட்டுமே கொடுத்தாலே இந்த காலுக்கு வேண்டிய அத்தனை இதுவும் நடந்துடும், ஹார்ட்டுக்கு வேண்டிய விஷயமும் நடந்துருங்கிறாங்க. சரிங்க, பயிற்சியெல்லாம் நான் செய்கிறேன், இன்னமும் எனக்கு சரியாகலை, இன்னும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா உணவில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏதோ சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாட்டோட எதையும் வேண்டான்னு சொல்லலை, எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அது கூட பயிற்சியும் செய்வோம். செஞ்சுட்டு இன்னும் சில விஷயங்களை கூட்டிக்கிட்டோன்னு சொன்னோம்னா நல்லா வச்சுக்க முடியும். பீட்ரூட் இருக்கு இல்லையா, அந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடியது காலுக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கும். நம்ம இந்த பயிறு வகைகள் கொஞ்சம் அதை முளை கட்டி அந்த பயிர்கள் கொஞ்சம் கட்டி சாப்பிட்டோம்னா அதுலேருந்து நிறைய விஷயம் கிடைக்கும். இன்னொன்று, நம்ம யாருமே அதிகமாக விருப்பப்படாத ஒன்று, இந்த கிழங்குன்ட்டு இருக்கும், சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதில் கிடைக்கக்கூடிய சத்து இருக்கு இல்லையா, அதுவுமே இந்த காலுக்கு வரும். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளுடைய சாப்பாடையே சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா தினமும் எக்ஸசைஸும் செய்வோம், கொஞ்சோண்டு சாப்பாடையும் இதெல்லாம் இந்த பீட்ரூட்டை ஜூஸ் கூட சாப்பிடலாம் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும், பச்சையாகவே இருக்கும், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பயிர்கள் ஊற வச்சோன்னா சிம்பிளாக சாப்பிட முடியும். ஸ்வீட் பட்டர் சும்மாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். எவ்வளோ விஷயங்கள் இயற்கை கொடுத்துருக்கு நமக்கு. அப்போ இந்த உடம்பை சரியாக வச்சுக்கணும்னு சொன்னோம்னா இந்த மாதிரி விஷயத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸையும் நம்ம ரெகுலராக செய்தோம்னா மனசும் சந்தோஷமாக இருக்கும், நாமளும் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க வளமுடன்.